வணக்க மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல பாக்கியராஜ் வீட்டுல குடியிருக்கிற 3 பசங்கள்ல ஒரு இளைஞரும் 2 பேரும் கொண்டுட்டு அவரும் தீ வச்சுட்டு எரிஞ்சு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் யாருமே குடி வராத அந்த வீட்டுக்கு ஹீரோ அஜய் வந்து தங்குறாருங்க. ஒரு நாள் அஜயும் பாக்கியராஜும் இறந்து போயிட்டதா தகவல் வருது. இதனால விசாரணைக்காக இன்ஸ்பெக்டர் நட்டி அங்க வரும்போது இறந்து போடுவேன்னு நினைச்ச அஜயோ எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சோன்னு அதை பார்த்து நட்டி ஷாக் ஆயிடாருங்க. இந்த இடத்துல 4 பேர் இறந்து போனதுக்கான காரணம் என்ன, அதுல இருந்து ஹீரோ மட்டும் எப்படி தப்பிச்சாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா 2021 ஒரு வீட்டுல 3 இளைஞர்கள் தங்கி இருக்காங்க. அப்ப அதுல ஒருத்தரோ டிவி பார்த்துட்டு இருக்காரு, இன்னொருத்தரோ ரூம்குள்ள புக் படிச்சுட்டு இருக்காருங்க. அப்ப வீட்டுக்குள்ள நுழையிற 3வது நபரும் நேரா கிச்சனுக்குள்ள போறாரு. அப்ப டிவி பார்த்துட்டு இருக்கவரோ போன காரியம் ஓகே ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்க, அதுக்கு கிச்சன்ல இருக்கிறவரோ எந்த வித பதிலும் சொல்லாம பேனை கையில எடுத்துட்டு வந்து கரெக்டா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறவரோட தலையிலேயே ஓங்கி அடிக்கிறாருங்க. அடிக்கிறதுல அந்த பேனே அவர் மண்டைக்கு நடுவுல கொஞ்சம் இறங்கி போயிடுது. இதனால அவருக்கு இறங்கும் போயிடுறாரு. சத்தம் கேட்டு ரூம்ல புக்கு படிச்சிருக்கவரோ ஓடி வந்து பார்த்தா அவர் நண்பன் இறந்து கிடக்கிறத பார்த்து அவர் ஷாக் ஆகிறாருங்க. இந்த நேரத்துல அவர் கொலை செஞ்சவரோ இவரோட கழுத்துலயும் கத்திய குத்தி அவரையும் கொண்டுறாரு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் கொலை செஞ்சவரோ இவங்க 2 பேர் மேலேயும் மண்ணெண்ணையை ஊத்திட்டு அதுக்கப்புறம் அவர் மேலேயும் மண்ணெண்ணையை ஊத்தி கொளுத்திக்கிட்டு அப்படியே இவங்க மேல ஒழுக்குறாரு. 3 பேருமே எரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் 2025 ஒரு ஐஏஎஸ் அகாடமிக்கு சீஃப் கெஸ்டா இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர் வந்திருக்காருங்க. அப்ப பாலச்சந்தரோ அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, நீங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகும்போது அதோட பொறுப்புகளை உணர்வீங்க, அது உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கலாம். ஆனா அப்ப அதுல ஒரு ஸ்டூடெண்டோ பாலச்சந்தர் கிட்ட, நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது பயந்த சம்பவம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பாலச்சந்தரும் இருக்குன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் பாலச்சந்தரோ ஒரு வீட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்துறாரு. இறங்கி வந்து அந்த வீட்டையும் பாக்குறாரு. ஏற்கனவே ஒரு வீட்டுல 3 இளைஞர்கள் எரிஞ்சு போய் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னல, அவங்க தங்கின அதே வீடு தாங்க இது. இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தங்கியிருந்த விக்னேஷுக்கு பால் போடுறதுக்காக அந்த பையன் வராருங்க. அப்ப அதே ஃப்ளோர்ல ஹவுஸ் ஓனரும் விக்னேஷும் இறந்து காக்கிறத பார்த்து அந்த பையனும் தெரிச்சு ஓடுறாரு. இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தரோ அந்த வீட்டுக்கு வராருங்க. அப்ப சோஃபால ஹவுஸ் ஓனரோ மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறத அவர் பாக்குறாரு. இதுக்கு ஒரு பெட்ல இருக்க விக்னேஷும் பாக்குறாரு. அவரோட நெஞ்சில கத்தியான கீர்னு அடையாளம் இருக்குங்க. இதுக்கு ஒரு பாலச்சந்தரோ ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இறந்து போனதான் நினைச்சு நம்ம விக்னேஷோ எந்திரிச்சு வந்து ஹவுஸ் ஓனரோட பாடியை பாக்குறாருங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட, பாலச்சந்தர் நீங்க இங்க இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு மயங்கி கீழே வந்துடுறாரு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரோ பாலச்சந்தர் கிட்ட, ஹவுஸ் ஓனரோ ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்காரு, அவர் இறந்து 8 மணி நேரம் ஆயிருக்கும், அந்த பையனும் இன்னும் அன்கான்சியஸ்ல தான் இருக்கான், அவன் பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு பாலச்சந்தரோ நம்ம விக்னேஷோட ஃப்ரெண்டு கிட்ட அவரை பத்தி விசாரிக்கிறாருங்க. அவரோ கொஞ்ச நாளா அவர் டிஸ்டர்ப்டா இருந்தாரு, என்னன்னு கேட்டதுக்கு எதுவும் சொல்லலங்கன்றாரு. அப்ப பாலச்சந்தரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட என்ன பத்தி ஏதாவது அவர் சொன்னாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. அவரும் இல்லைன்னு சொல்றாரு. சப்போஸ் என்னை பத்தி அவர் ஏதாவது சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. இதுக்கப்புறம் எஸ்ஐயோ பாலச்சந்தர் கிட்ட, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விக்னேஷோ ஒரு ஏடிஎம்ல தூங்கிட்டு இருக்கிறதுனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட விசாரிச்சதுல நான் மயங்கி தான் அந்த விழுந்ததா அவர் சொல்லியிருக்காருங்க. இதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது கூட அவர் சொன்னது உண்மைதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் விக்னேஷோ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சைக்காட்டிஸ்ட மீட் பண்ணிருக்காங்க. இதனால அன்னைக்கு நைட்டு அந்த சைக்காட்டிஸ்ட் பாலச்சந்தர் மீட் பண்றாங்க. அந்த சைக்காட்டிஸ்டோ, நாளைக்கு காலையிலேயே எனக்கு மார்னிங் செஷன் இருக்கு, அதனால நான் எப்பவே போய் தூங்கி ஆகணும். 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பையன் செஷன் அட்டெண்ட் பண்ணா. அப்ப அவன் கன்ஃபர்ஷன் பண்ண ஆடியோஸ் மொத்தமா இதுல இருக்கு. இதை நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கும், ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பாலச்சந்தரோ அந்த ஆடியோவை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. விக்னேஷோட ஒரு பெங்களூருங்க, அவருக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஒரு 3 மாசம் டிசைன் வேலைக்காக அவர் சென்னைக்கு கிளம்புறாரு. அப்ப அவங்க அம்மாவோ சென்னையில இருக்கிற அவங்க மாமா வீட்டுல தங்க சொல்றாங்க. ஆனா விக்னேஷோ, என் ஃப்ரெண்ட் ஏற்கனவே வீடு பார்த்துட்டான், அதனால அந்த வீட்லயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. இதுக்கு ஒரு விக்னேஷோ சென்னைக்கு வந்துடுறாருங்க. ஆனா அவர் ஃப்ரெண்டு இன்னும் வீடு பார்க்கலன்னு சொல்றாரு. இதனால அவரோ அன்னைக்கு நைட்டே ஒரு ரூம்ல தங்கிட்டு அடுத்த நாள் காலையிலேயே அவர் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ற கம்பெனில வந்து மேனேஜரை மீட் பண்றாரு. இப்ப மேனேஜரா விக்னேஷ் கிட்ட, பொதுவா நீங்க வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணா போதும், டைரக்டர் எப்ப இங்க வராரோ அப்ப நீங்க வந்தா போதும்னு சொல்றாரு. இதனால விக்னேஷோ நான் இப்பவே வீடு தேட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. இதுக்கு விக்னேஷோ வீடு தேடி பாக்குறாருங்க. அவருக்கு எந்த வீடுமே கிடைக்கலங்க. இந்த சமயத்துல தான் ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட விசாரிக்கும் போது அவர் இந்த இடத்துல வீடு காலியா இருக்குன்னு சொல்லிட்டு அவரே கொண்டு போய் டிராப் பண்றாரு. அப்ப விக்னேஷோ ஹவுஸ் ஓனர் கிட்ட வாடகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்க, அவரும் முதல்ல வீட போய் பாத்துருங்க, பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலான்றாருங்க. இதுக்கு ஒரு விக்னேஷோ வீட்டை போய் பாக்குறாங்க. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வீடு ரொம்ப பெருசா இருக்குங்க. இதுக்கு ஒரு ஹவுஸ் ஓனர் பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள போறாரு. அப்பதான் அவங்க பொண்ணு பிரியாவை பாக்குறாருங்க. விக்னேஷோ ஹவுஸ் ஓனர் கிட்ட, எனக்கு 3 மாசத்துக்கு தான் வீடு தேவை, இதை எந்த ஓனர் கிட்ட சொன்னாலும் அவங்க வீடு தரவே மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் அவங்க கிட்ட சொல்லாம போய் வீடை பார்த்தேன், வீடு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்றாருங்க. அப்ப ஹவுஸ் ஓனரோ, நானும் ஒரு உண்மையை
சொல்றேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தங்கி இருந்த 3 பசங்கள்ல ஒருத்தரோ 2 பசங்களை கொண்டுட்டு அவரும் தீ வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல தங்க வந்த பசங்களோ அந்த இறந்து போன 3 பேருமே இந்த வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. இந்த விஷயம் வெளியே பெறதுனால இது பேய் வீடுனே முத்திரை குத்திட்டாங்க. நானும் அந்த வீட்டை வித்துட்டு ஊர்ல போய் செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சேன். ஆனா வருஷம் இருக்குதே தவிர வீட்டை விற்க முடியல. அதனால நீ ஒரு 3 மாசம் இந்த வீட்டுல தங்கி நல்லபடி வெளியே வந்துட்டேன்னா அதை வச்சே நான் இந்த வீட்டை வித்துருவேன். அதுக்காகவே இந்த வீட்டை உனக்கு 3000 ரூபாய்க்கு வாடகை தரேன்னு சொல்றாருங்க. அப்ப விக்னேஷோ எனக்கு பேய் பிசாஸ்ல நம்பிக்கை எல்லாம் இல்ல, அதுவும் நீங்க 3000 ரூபாய்க்கு வாடகை தரதுனால நாளைக்கே குடி வர்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. இதுல அடுத்த நாளே விக்னேஷோ ஃப்ரெண்டை கூட்டிட்டு நேரா அந்த வீட்டுக்கு வராருங்க. அவரோட ஹெல்ப் மூலமா வீட்டை எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு அன்னைக்கே அங்க குடியேறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம விக்னேஷோ லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பவர் கட் ஆயிருதுங்க. சரின்னு பார்த்தா அடுத்த செகண்டே பவர் வந்துருக்கு. சரின்னு திரும்ப ஒர்க் பண்றாரு, மறுபடியும் கட் ஆயிருது. இதனால கரெக்டா வெளியே வரும்போதுதான் கீழே அவங்க பொண்ணு ஃப்ரீயாவை பாக்குறாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் அப்பாவை வர சொல்ல முடியுமான்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பாவும் கீழே வராருங்க. வர ஹவுஸ் ஓனரோ விக்னேஷ் கிட்ட இங்க கொஞ்சம் பவர் ப்ராப்ளம் இருக்கு, அதனால அடிக்கடி கட் ஆகும், ஆனா உடனே வந்துருன்னு சொல்றாரு. அடுத்த செகண்டே பவர் வந்துருதுங்க. இதுக்கப்புறம் விக்னேஷ் தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு நேரா ஆபீஸ்க்கு போறாருங்க. அங்க டைரக்டரை மீட் பண்றாரு. அந்த டைரக்டரோ நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறது ஒரு வெறித்தனமான ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரின்றாரு. அந்த ஸ்டோரி ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் தான் விக்னேஷ்கோ அது மொக்க ஸ்டோரி மாதிரி தெரியுதுங்க. ஆனா அதுக்கேத்த மாதிரி அவர் நல்ல போஸ்டர் அவர் ரெடி பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வர விக்னேஷோ பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போது ஒரு கரண்டி கீழே விழுந்துருந்துங்க. அப்பதான் கீழே சிவப்பு கலர்ல ஒரு துணி உருண்டை மாதிரி ஒண்ணு பாக்குறாரு. அதை எடுத்து பார்த்தா அதுல மந்திரிச்சு கட்டின தாயத்து சூலாயுதம் டாலர் தான் இருக்குங்க. இவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால அந்த சிவப்பு கலர் உருண்டை துணியை பால்கனில இருந்து வெளியே வீசிடுறாருங்க. இதுக்கப்புறம் விக்னேஷோ பெட்ல படுக்கும் போது ஜன்னல் பக்கமா ஏதோ சத்தம் கேக்குது. எட்டி பார்த்தா எதுவுமே இல்லைங்க. இதுக்கப்புறம் அவர் தூங்கிடுறாரு. கனவுல பாத்தீங்கன்னா அதே பெட்ல அவர் படுத்திருக்கும் போது அவர் நெஞ்சில ரத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் டிவியோ தானா பிளிங்க் ஆகுற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் 3 பேர் எரிஞ்சு போனாங்களே, அந்த எரிஞ்சு போன அந்த உருவங்களும் அவருக்கு தெரியுதுங்க. இதுக்கப்புறம் அவர் காலையில எந்திரிச்சார். எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஹாலில் வந்து பாத்தீங்கன்னா டிவி தானா ஓடிட்டு இருக்குங்க. உடனே அவரை ஆஃப் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் வெளியே இருக்கிற பால் பாக்கெட் எடுத்துட்டு நேரா கிச்சனுக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா பேன் கீழே கிடக்கு, அதையும் எடுத்து மேல வச்சிடறாரு. இதுக்கப்புறம் நேரா ஹாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கோ தரையில உடுத்து இருக்குங்க, அதையும் ஷெல்ஃப்ல எடுத்து வச்சிடறாருங்க. இதுக்கப்புறம் காலையில விக்னேஷோ மாடியில இருந்து கீழே இறங்கி வரும்போதுதான் ஹவுஸ் ஓனர் கிட்ட கவன்காரரோ கடனை எப்ப திருப்பி கொடுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவரும் வீடை எப்படியாவது வித்து கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. ஆனா நம்ம விக்னேஷோ அதை கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வர நம்ம விக்னேஷோ அவர் ஃப்ரெண்டு கிட்ட நான் வீட்லயே ஒர்க் பண்ணிக்கிறேன், அதுக்கு தேவையான பிளகின்ஸை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் விக்னேஷோ நைட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கிச்சனை திரும்பி பார்த்தா மறுபடியும் அந்த பேன் கீழே கிடக்குதுங்க. ஆனா விக்னேஷோ அதை பெருசா எடுத்துக்காம மறுபடியும் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பவர் கட் ஆயிருது. சரி ஒரு சிகரெட்டை பத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் லைட்டர் ஆன் பண்ணா சடனா பக்கத்துல எரிஞ்ச மூஞ்சி உள்ளவரோ அந்த லைட்டர் ஆஃப் பண்ணி விட்டுறாரு. பயந்து போய் அவர் கீழே உருந்துறாருங்க. இதுக்கப்புறம் லைட்டர் ஆன் பண்ணி யாராவது இருக்காங்கன்னு பாக்குறாரு. அதுக்குள்ள பவரும் வந்துருது. ஆனா அப்ப டிவி தானாவே ஆன் ஆகி அந்த கில்லி படத்துல உள்ள அப்படி போடு பாட்டு ஓடிட்டு இருக்குங்க. அப்புறம் நான் ஒரு சீன் சொல்ல மிஸ் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலி ஆரம்பத்துல கிச்சன்ல இருந்து வரவரோ டிவியில பாத்துக்கிட்டு இருக்கவரோட தலையிலே பேன் அடிச்சு கொள்ளுவார் பாத்தீங்களா, அந்த சமயத்துல டிவியில அப்படி போடு பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும். அதே பாட்டு தாங்க இப்போ ஓடுது. இதுக்கப்புறம் விக்னேஷோ டிவி ஆஃப் பண்ணிட்டு நேரா ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திடுறாரு. அப்பவே ஷெல்ஃப்ல இருந்து மறுபடியும் அந்த புக்கு கீழே விழுகுதுங்க. இதுக்கப்புறம் காலையில விக்னேஷ் எதிர்த்து வந்து பார்த்தா புக்கு கீழே விழுந்து கிடக்குங்க. டிவி தாம ஆன் ஆகி ஓடிட்டு இருக்கு. கிச்சன்ல அந்த பேன் கீழே விழுந்து கிடக்கு. அதனால விக்னேஷோ வீட்டுல ஒர்க் பண்ணாம நேரா ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கு ஒரு வேலை முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு வர விக்னேஷோ ரூமுக்குள்ள கூட்டிட்டு படுத்திருக்காருங்க. அந்த சமயத்துல திடீர்னு ரூமுக்கு வெளியே வெளிச்ச மாதிரி தெரியுது. உடனே அவரு கரெக்டா கதவு கிட்ட பார்த்தா அங்க ஏதோ ஒரு உருவம் தெரியுதுங்க. உடனே பயந்து போன விக்னேஷோ நேரா கட்டில அந்த பக்கமா திரும்பி படுத்துறாருங்க. அந்த சமயத்துல கரெக்டா அவர் பாக்குற செவுத்து பக்கம் கதவை யாரோ ஓபன் பண்ணிட்டு ஒரு உருவம் உள்ள வர மாதிரி தெரியுதுங்க. பயந்து போன விக்னேஷோ போர்வை எடுத்து போத்திக்கிட்டு படுத்துட்டாரு. இதுக்கப்புறம் காலையில விடுத்துருங்க. இதுக்கு ஒரு மறுபடியும் நைட்டு வீட்டுக்கு வர நம்ம விக்னேஷோ முதல்ல டிவி பிளக்க புடுங்கி அந்த டிவியை தரையில செவுத்த பக்கமா திருப்பி வச்சிடறாருங்க. இதுக்கப்புறம் எப்பவும் கீழே விழுகிற அந்த புக்கையும் பேனையும் எடுத்துட்டு கீழே போய் மண்ணுல புதைச்சிடுறாரு. இதுக்கப்புறம் ரூம்ல வந்து அவர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தடாங்கன்னு ஒரு சத்தம் கேக்குதுங்க. கதவு
குழந்தைட்டு திரும்ப வெளியே வந்து பார்த்தா கிச்சன்ல மறுபடியும் அந்த பேன் விழுந்து கிடக்குது. இதனால ஷாக்கான விக்னேஷோ அப்படியே பின்பக்கமா நடந்து போகும்போது மறுபடியும் அந்த பொக்கு கீழே விழுந்து கிடக்குங்க. இதனால விக்னேஷோ மறுபடியும் கீழே ஓடி போய் அந்த புதைச்ச இடத்த தோண்டி பாக்குறாரு. அதுல பேனும் இல்ல, அந்த புக்கும் இல்லைங்க. இதனால திரும்ப ரூமுக்கு வர விக்னேஷோ மறுபடியும் அந்த புக்கையும் பேனையும் புதைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாரு. அந்த சமயத்துல டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி அதுல அப்படி போடு பாட்டு ஓடிட்டு இருக்குங்க. இதனால விக்னேஷோ டிவி கிட்ட வந்து அதை ஆஃப் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு, அவரால் ஆஃப் பண்ணவே முடியல. இதனால கோவத்துல அந்த டிவியை 2-3 தடவை அடிக்க அது ஆஃப் ஆயிருதுங்க. இந்த நேரத்துல தான் சடனா ஒரு எரிஞ்ச கையோ ஒரு தோல்ல தொடுற மாதிரி தெரியுது. பயந்து போன விக்னேஷோ கீழே விழுந்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டே பின்பக்கமா போறாரு. அந்த பயத்துல அவருக்கு யூரினே வந்துடுதுங்க. இதுக்கப்புறம் அவரோட பயத்தால விக்னேஷும் மயங்கி விழுந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் அவரோட யூரினும் கரெக்டா டிவி கிட்ட போகும்போது டிவில இன்டர்மிஷன் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் காலையில எழுந்திக்கிற விக்னேஷும் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி உடனே ஒரு வீட்டை பாரு, இனிமேல் இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே ஓடி வராருங்க. அப்ப அங்க வர ஹவுஸ் ஓனரோ, நீ வந்த நல்ல நேரம், இந்த வீட்டை வாங்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, நானும் பேசி முடிச்சிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு சொல்லிட்டு அவரை ஹெல்ப் பண்றாருங்க. இதனால நம்ம விக்னேஷோ அவர் சொல்ல வந்த மேட்டரை அவர்கிட்ட சொல்லாமலே விட்டுறாரு. இதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வர விக்னேஷ் கிட்ட அவர் ஃப்ரெண்டோ நாளைக்கே அந்த வீட்டை பார்க்க போலான்னு சொல்றாரு. ஆனா விக்னேஷோ, எனக்கு வீட்டுல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு, இருந்தாலும் 3 மாசம் தானே, அதனால நான் ஓட்டிக்கலான் இருக்கேன், அதனால நீ பார்த்தவங்க கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் விக்னேஷோ நைட்டு ஃபுல்லா ஆபீஸ்லயே வேலையை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில தான் நேரா வீட்டுக்கே வராருங்க. அப்போ கூட அந்த புக்கு கீழே தாங்க வந்து கிடக்குது. அப்போ விக்னேஷோ நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்துட்டு காலையில வீட்டுல வந்து தூங்குறதுனால அவருக்கு சரியான தூக்கம் இல்லைங்க. இதனால ஆபீஸ்ல பாத்ரூம் போகும்போது கூட கொஞ்ச நேரம் தூங்கிடுறாரு. இதை பாக்குற மத்த எம்ப்ளாயிஸோ அவரை தப்பா நினைக்கிறாங்க. ஒரு நாள் நைட் விக்னேஷோ வீட்டுக்கு போகாம வெளியே சுத்திட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா ஒருத்தரை இடிச்சிருக்காருங்க. ஆனா இவருக்கு இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவரை இவர் அடிக்க போக அவரோ இவரை திருப்பி அடிக்க வராருங்க. இதனால பயந்து போன விக்னேஷோ அங்க இருந்து தெரிச்சு ஓடி போறாரு. அதனால பக்கத்துல இருக்கிற ஒரு ஏடிஎம் குள்ள போய் உட்கார்றாருங்க. ஆனா அவர் அங்க மயங்கி போயிடுறாரு. ஆனா அங்க வர போலீஸோ இவர் ஏடிஎம் குள்ள தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு புடிச்சிட்டு போயிடுறாங்க. அங்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை வெளியே விட்டுறாங்க. இதுக்கப்புறம் ரோட்லயே சுத்திட்டு காலையில ஆபீஸ்க்கு வராருங்க. அப்ப அங்க இருக்கிற டைரக்டரோ நம்ம விக்னேஷ் மெயின் பண்ண போஸ்டரை பார்த்துட்டு, நான் லவ் ஸ்டோரிக்கு டிசைன் பண்ண சொன்னா நீ பே ஸ்டோரிக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கேன்னு கோவத்தோட இருக்காருங்க. இதனால ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காருங்க. அப்ப ஷூட்டிங் வந்திருக்க விடிவி கணேஷ்க்கும் டைரக்டரையும் கோவமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா வந்து அந்த போஸ்டரை பாக்குறாருங்க. அப்ப அந்த போஸ்டர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, அதனால நிச்சயமா ஹிட் ஆயிரும், இதை பத்தி கவலைப்படாம நீ ஷூட்டிங்ல கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு டைரக்டரை சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாருங்க. அன்னைக்கு நைட்டு விக்னேஷ் ஆபீஸ்க்கு வரும்போது அங்க இருக்கிற மேனேஜரோ, இந்த ஆபீஸ் மெயின்டெனன்ஸ்க்காக பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க் போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஆனா நீ ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வான்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர விக்னேஷோ வீட்டுல தங்குறதுக்கு பயந்துட்டு பக்கத்துல ஒரு ரூம் எடுத்து தங்குறாருங்க. அப்ப அவன் தூங்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்க அம்மா கிட்ட வந்து கால் வருது. இந்த நேரத்துல விக்னேஷோட வீட்டுக்கு வர அவங்க அம்மாவும் வீடு பூட்டி இருக்கிறதுனால கீழே இருக்கிற ஹவுஸ் ஓனரை கூப்பிடுறாரு. அப்ப அங்க வர பிரியா கிட்ட, என் பையனுக்கு போன் பண்ணி பார்த்தேன், அவன் பிஸியா இருக்கிறதுனால போன் எடுக்கல, அதனால அவனோட ரூமோட ஸ்பேர் கீ இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே பிரியாவும் கொடுக்குறாங்க. உடனே அவங்களும் ரூமை ஓபன் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவாம இருக்கிறதுனால அதையும் கழுவி வச்சுட்டு வீட்டையும் சுத்தப்படுத்திட்டு நேரா ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் அப்படி போட்டு பாட்டு சத்தம் கேக்குதுங்க. உடனே கதவை திறந்து வந்து பார்க்கும் போது பிளக்கே இல்லாம டிவி ஓடி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆறாங்க. ஆனா அடுத்த செகண்டே டிவி ஆஃப் ஆயிருதுங்க. இதுக்கப்புறம் அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே ஷெல்ஃப்ல இருந்து ஒரு புக்கு உழுகுது. அப்ப அந்த ஷெல்ஃபை பார்க்கும் போது அதுல ஒரு எரிஞ்ச உருவம் தெரியுதுங்க. அதை பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆறாங்க. பாத்தீங்கன்னா இது எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம விக்னேஷோட கனவு தாங்க. இருந்தாலும் உண்மையா நடந்துச்சோ என்னோட பயந்து போய் அவர் அங்கிருந்து வேகமா ஓடி வந்து அவர் ரூமை திறந்து உள்ள பாக்குறாரு. ஆனா அவங்க அம்மா அங்க இல்லைங்க. இதுக்கப்புறம் விக்னேஷோ அவர் போனை பார்க்கும் போது அம்மாவோட மிஸ்டு கால் இருக்கு. உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால நீ இங்க வரதா இருந்தா எனக்கு போன் கால் பண்ணிட்டு மட்டும் வான்னு சொல்றாங்க. உடனே அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இந்த நேரத்துல டிவில மறுபடியும் அப்படி ஒரு பாட்டு ஓடுதுங்க. இதை பார்த்து டென்ஷனான நம்ம விக்னேஷோ ரூமை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு தலை ஆணையும் பொறுமையை எடுத்துட்டு நேரம் மாடியில படுக்க போறாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் அங்க பிரியாவோ அழுதபடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே அவர் அங்கிருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பிரியாவோ, நீங்க இங்கேயே படுங்க, நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன்னு சொல்றாங்க. அப்ப பிரியாவோ விக்னேஷ் கிட்ட, எங்க அப்பா என்னை பத்தி தப்பு தப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, அது மட்டும் இல்லாம அந்த காரணத்தினாலதான் என்கிட்ட பேசாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே விக்னேஷோ அது என்ன காரணம்னு சொல்லி கேட்கிறாருங்க. அப்ப பிரியாவோ, அன்னைக்கு கொலை பண்ண பையன் இருக்கால, அவன் கொலை பண்ண போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணா, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த கோவத்துல தான் அவன் போய் அந்த 2 பேரையும் கொண்டுட்டு அவனும் தீ வச்சு இறந்து போயிட்டான்.
இந்த காரணத்தினாலதான் எங்க அப்பாவால வீடை விற்க முடியாதனால என்கிட்ட பேசாம இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா எங்க அப்பா இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க வந்ததுனாலதான் இப்ப வீடு வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்ததா அவர் சொன்னாரு. ஆனா அதுக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல விக்னேஷோ பரவாயில்லன்னு சொல்றாங்க. அப்ப பிரியாவோ நீங்க தூங்க, நான் கிளம்புறேன்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் விக்னேஷோ தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் முகத்துல 2-3 புழு உழுகுற மாதிரி தெரியுதுங்க. முழிச்சு பார்த்தா அவர் ரூம்குள்ளதான் இருக்காரு. மேல பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஃபேனுக்கு மேல ஒரு நாயோ பாதி எரிஞ்ச மூஞ்சோட இருக்கு. அந்த எரிஞ்சு போன பாகத்துல இருந்துதான் அந்த புழு இவங்க முகத்துல உழுகுதுங்க. சடனா அந்த நாயோ மேல உழுகுற மாதிரி இருக்கு. உடனே ஒரு கண்ணை மூடுறாரு. திரும்ப முழிச்சு பார்த்தா அந்த நாயோ இவருக்கு ரொம்ப க்ளோஸா தான் இருக்குங்க. ஆனா இவர் மேல உழுகாம அந்த இடத்துல இருக்கு. அப்ப திடீர்னு அது மூஞ்ச பார்த்து குலைக்குது. இவர் பயந்து போய் மூஞ்ச திரும்புறாருங்க. திரும்ப கண்ணை முழிச்சு பார்த்தா விடிஞ்சிருக்குங்க. அவர் ரூம்குள்ள இருக்காரு. இதுக்கு விக்னேஷோ மொட்டை மாடியில போய் பார்த்தா அவர் தலைவாணி கடியில பூட்டி வச்ச அந்த சாவி அங்கதாங்க இருக்குது. இப்ப பூட்டின ரூம்குள்ள எப்படி வந்தேன்னு குழம்பி போன விக்னேஷோ உடனே போய் ஒரு சைக்காட்டிஸ்ட மீட் பண்றாருங்க. நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்ப அவங்களும் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. முதல்ல நீங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும். இவ்வளவு நாள் அந்த ஹவுஸ் ஓனருக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டீங்க. ஆனா உங்க மென்டல் ஹெல்த்துக்காக நீங்க கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் ஏத்துக்காம இல்லை, இருந்தாலும் உங்களை நான் சயின்டிபிக்கா தான் கைட் பண்ண முடியும். அப்ப சைக்காட்டிஸ்டோ நீங்க ஆரம்பத்துல இருந்தே லேட்டா தான் தூங்குவீங்களா இல்ல இப்பதான் லேட்டா தூங்குறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு விக்னேஷோ நான் எப்போதும் நைட்டு தான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்புறம் எனக்கு ஏதாவது மென்டல் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி கேட்க அதுக்கு டாக்டரோ எதுவும் கிடையாது, நீங்க இப்படி ஓவர் திங்க் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க, முக்கியமா ஸ்லீப்பிங் பில்ஸை அவாய்ட் பண்ணிட்டு நான் கொடுக்குற மாத்திரையை மட்டும் சாப்பிடுங்க, நெக்ஸ்ட் வீக்ல அடுத்த செஷன்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இது வரைக்கும் தான் நம்ம சைக்காட்டிஸ்ட் விக்னேஷை பத்தி ரெக்கார்ட் பண்ண ஆடியோட இருக்குங்க. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வர நம்ம பாலச்சந்திரோ ஐசியூல இருக்கிற நம்ம விக்னேஷ் கிட்ட போய் அன்னைக்கு 2 நாள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறாருங்க. அப்ப சடனா எந்திக்கிற நம்ம விக்னேஷோ நம்ம பாலச்சந்தரோட சட்டையை பிடிச்சிட்டு பாலச்சந்தர் இங்கிருந்து போயிடுங்கன்னு கத்துறாரு. அந்த சமயத்துல அவர் மைண்ட்ல அன்னைக்கு 2 நாள் என்ன நடந்ததுன்னு தெரிய வருதுங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல தூங்கிட்டு இருக்க விக்னேஷோ சடனா எந்திக்கிறாரு. அப்ப பக்கத்துல இருக்க அவங்க ஃப்ரெண்டும் 2 லேடி ஸ்டாஃபும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே கோவமான நம்ம விக்னேஷோ அவர் ஃப்ரெண்டு கிட்ட நான் என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க அவர் நீ பைத்தியம் தான் சொல்லிடுறாரு. இதனால வெளியே போற நம்ம விக்னேஷோ மயங்கி ரோட்ல விழுந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற சில மக்கள் தான் அவரை தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போற நம்ம விக்னேஷோ நைட்டு டிராயிங் போர்டு எடுத்துட்டு வந்து ஹால்ல வச்சுட்டு எதுவுமே கண்டுக்காம நம்ம விக்னேஷோ வரைஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்ப இவர் டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே கிச்சன்ல இருக்கிற ஜாமான்களும் ஷெல்ஃப்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் கீழே விழுகுது. இதனால டென்ஷன் ஆற நம்ம விக்னேஷோ உங்க 3 பேருக்கு என்னதான்டா வேண்டும், நீங்க நேர்ல மட்டும் 3 பேர் வந்தீங்கன்னா உங்களை துண்டு துண்டா வெட்டிடுவேன்னு சொல்றாருங்க. அப்ப விக்னேஷோ டிராயிங் போர்ட்ல அவர் வரைஞ்ச பேப்பரை பார்த்தா கிழிஞ்சு போயிருக்குங்க. இதனால விக்னேஷோ 2 பெயிண்ட் எடுத்து நேரா வால்ல ஊத்துறாரு. அப்படியே அந்த பெயிண்டை வச்சு வால்ல வரைய ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்திலையும் அவர் வீட்டுக்குள்ள இருக்கிற லைட்டோ வெட்டி எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அப்ப வெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத கீழே இருக்கிற நம்ம ஹவுஸ் ஓனர் பாத்துறாருங்க. இதுல ஹவுஸ் ஓனரும் காலையிலேயே நேரா வந்து நம்ம விக்னேஷோட ரூம்குள்ள பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா விக்னேஷ் தூங்கிட்டு இருக்காங்க. அவர் செவுத்துல பாத்தீங்கன்னா சிவன் ருத்ரா தாண்டவம் ஆடுற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காருங்க. இதுக்கப்புறம் ஏந்திக்கிற நம்ம விக்னேஷோ நடந்தது எல்லாத்தையுமே ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்றாருங்க. உடனே ஹவுஸ் ஓனரோ எனக்காக நீ பொறுத்துக்கிட்டு இங்க இருக்க வேண்டாம், உடனே இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. அப்ப விக்னேஷோ நான் ஏதோ இதை எல்லாத்தையுமே கற்பனை பண்ற மாதிரி தெரியுது, அதனால நான் எங்க போனாலும் இதே தான் வரும்னு நினைக்கிறேன்றாரு. அப்ப நம்ம ஹவுஸ் ஓனரோ உனக்காக நான் ஒண்ணு பண்றேன், இன்னைக்கு நைட்டு உன் கூட சேர்ந்து நானும் தங்குறேன்னு சொல்றாரு. இதுக்கு சொன்ன மாதிரியே ஹவுஸ் ஓனரும் நைட்டு சரக்கு பாட்டிலோட நேரா ஒரு ரூமுக்கு வராருங்க. இதுக்கப்புறம் 2 பேருமே சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் விக்னேஷோ முழிச்சு பார்த்தா முன்னாடி உட்காந்துருக்கிற அவர் ஹவுஸ் ஓனரை காணோம். திடீர்னு பார்த்தா கிச்சனுக்குள்ள இருந்து சத்தம் கேட்குது. அவர் அங்க போய் பார்த்தா அவரோட ஹவுஸ் ஓனரோ சரக்கு அடிக்கும் போது கூட அழகா ஸ்ட்ராங்கா உட்காந்துருந்தேன், இங்க வந்து தண்ணியை லைட்டா குடிச்சேன், உடனே கீழே விழுந்துட்டேன்றாரு. உடனே நம்ம விக்னேஷோ அவர் தூக்கிட்டு போய் கரெக்டா சோபாலேயே படுக்க வைக்கிறாரு. அவரும் நான் தூங்க போறேன்னு தூங்கிடுறாருங்க. அந்த சமயத்துல உடனே கரெக்டா ஷெல்ஃப்ல இருந்து புக் உழுகுது, கிச்சன்ல இருந்து பேன் உழுகுது, அதுக்கப்புறம் டிவியும் ஆன் ஆயிருது. இதனால விக்னேஷோ தூங்கிட்டு இருக்க ஹவுஸ் ஓனரை தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காரு. சடனா எழுந்திக்கிற நம்ம ஹவுஸ் ஓனரோட முகமா தீஞ்சு போன மாதிரி தெரியுதுங்க. அதோட அங்க சீனை கட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கீழே உட்கார்ந்தபடியே நம்ம விக்னேஷ் மயங்கி கிடக்குறாரு. திரும்ப எழுந்திக்கிற விக்னேஷோ நம்ம ஹவுஸ் ஓனரை வந்து பாக்குறாரு. அவரு படுத்த நிலைமையில தான் இருக்காரு. ஒருவேளை அவரு முகம் மாறி அப்படியே தீஞ்சு போன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அப்பவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், அப்பவே அவர் இறந்து போயிருப்பாரு நினைக்கிறேன்.
இதுக்கு விக்னேஷோ ரூம்ல போய் பார்த்தா அந்த 3 பேர் எரிஞ்சு போனாங்கல்ல, அவங்க இவர்கள் பெட்டை சுத்தி நிக்கிறாங்க. பெட்ல எரிஞ்ச நிலைமையில நம்ம விக்னேஷ் தான் கிடக்குற மாதிரி அவருக்கு தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே விக்னேஷோ, இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் இறந்து போயிட்டேன், ஆனா நீங்க 3 பேருமே உயிரோட இருக்கேன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே நின்றுட்டு இருக்க அந்த 3 பேருமே, அப்ப நீ உயிரோட இருக்கிறத நிரூபின்னு சொல்றாங்க. அப்ப கீழே சாஞ்சபடி உட்கார்ந்து இருக்கிற நம்ம விக்னேஷோ தரையா கிடக்குற ஒரு சின்ன கிளாஸ் பீஸ் எடுத்து அவர் நெஞ்சிலேயே அப்படியே கிழிக்கிறாருங்க. அப்ப ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை காமிச்சு, இந்த ரத்தம் எனக்கு மட்டும்தான் வரும்னு சொல்றாரு. அடுத்த செகண்ட் அந்த 3 பேருமே மறைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் விக்னேஷோ மயங்கிடுறாங்க. மறுபடியும் மயக்கத்துல இருந்து எந்திக்கிற நம்ம விக்னேஷோ நேரா பாத்ரூமுக்கு போய் ஒரு குளியல போடுறாரு. அதுக்கப்புறம் வெளியே வர விக்னேஷோ ஹால் சோஃபால படுத்திருக்க ஹவுஸ் ஓனருக்கு தலையில தலைவலியை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம்ல போய் படுத்துடுறாங்க. இதோட அந்த பிளாஷ்பேக் புரியுதுங்க. இப்ப கரண்ட்ல பாத்தீங்கன்னா பாலச்சந்திரம் செவுத்துல சாஞ்சபடியே உட்காந்துருக்காருங்க. அப்ப ஐசியூல இருக்கிற நம்ம விக்னேஷுக்கோ பல்ஸ் இருக்கிறதுனால அவரை காப்பாத்துறதுக்காக டாக்டர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பாலச்சந்திரோ அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணு பிரியாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க யாருமே இல்லைங்க. அப்பதான் டிராயர்ல ஒரு நியூஸ் பேப்பரை பாக்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல காதல் தோல்வியால பிரியா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு நியூஸ் இருக்குங்க. அப்ப இது வரைக்கும் விக்னேஷ் பார்த்தது எல்லாமே நம்ம பிரியாவோட ஆவிதாங்க. அதே டிராயர்ல தான் பிரியாவோட சூசைட் லெட்டரும் இருக்குங்க. அந்த லெட்டர்ல நம்ம வீட்டுக்கு கூடி வந்த பிரபுனாலதான் என்னோட காதலை உணர்ந்தேன், ஆனா அவனும் என்னை பிரெக்னென்ட் ஆகிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த வழியை தாங்க முடியாம தான் நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. அப்ப பாலச்சந்தர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. உடனே அவர் அங்க போய் பார்த்தா அந்த பிரியாவோ ஆவியோட நிக்கிறாங்க. அப்ப அவங்களும் பாலச்சந்தர் இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாலச்சந்தருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வரும்போது சடனா எழுந்திரிச்ச விக்னேஷும் இதே தான் சொன்னாரு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல அவரை விசாரிக்கிறதுக்கு பாலச்சந்தர் போகும்போது அவர் சட்டையை பிடிச்சிட்டு இதே தான் சொன்னாரு. அதனால பிரியா தான் அவர் உடம்புல பூந்து இப்படி சொல்லியிருக்காங்கன்னு அவர் கண்டுபிடிச்சிடறாருங்க. இப்ப பிரியாவோ இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் ஒரு 3 பேர் தான் சொல்றாங்க. முறை ஒரு 3 பேர் அவங்க அப்பா வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் பிரபுங்க. ஆனா அந்த பிரபுவோ ஏற்கனவே ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு தான் இங்க வந்திருக்காரு. அப்ப இங்க வந்த 3 பேருமே நம்ம பிரியாவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா பிரபுவோ நான் பார்த்த உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இன்னும் 1 மாசத்துல அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிரியா போகும்போதெல்லாம் அவர் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கரெக்டும் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரெக்னென்ட் ஆகி ஏமாத்திட்டு போயிருக்காருங்க. அதனாலதான் பிரியாவும் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இன்னொரு 3 பேர் அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. அந்த நேரத்துல பிரியாவோ ஆவியா தான் அங்க தெரிஞ்சிருக்காங்க. அது தெரியாம அந்த 3 பேருமே முன்னாடி பிரபு எப்படி இவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியே இவங்கள பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால ஆவியா இருந்த பிரியாவுக்கோ வெறியே இருக்குங்க. அந்த நேரத்துல தான் ஒரு பையனும் நம்ம பிரியா கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. ஆனா பிரியாவோ அவங்க கண்ணு மூலமாவே அந்த பையனை கண்ட்ரோல் பண்ணி அந்த பையன் மூலமாவே அந்த 2 பேரையும் கொண்டு இருக்காங்க. அந்த பையனாலேயே 3 பேருமே நெருப்பு வச்சு எரியவும் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அங்க வந்து விக்னேஷை அந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு மொட்டை மாடியில அவர் தூங்க வரும்போது அங்க நின்று இருந்த பிரியாவோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் தான் பரவாயில்லன்னு சொல்லியிருப்பாருங்க. இதனால வேற வழி இல்லாம பிரியாவோ விக்னேஷை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க அப்பாவை மிஸ் பண்ணிட்டாங்க. இதனால அவங்க அப்பாவோ ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க. இப்ப கரண்ட்ல ஆவியா இருக்கிற பிரியாவோ பாலச்சந்தர் கிட்ட மறுபடியும் இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே வெளியே ஓடி போற பாலச்சந்தரோ கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாருங்க. இப்ப மறுபடியும் ஸ்டார்டிங் சீனுக்கு வந்தாச்சுங்க. இப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாலச்சந்தரோ இதே வீட்டுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டு இருப்பார்ல. அப்ப அந்த வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ஜன்னல் வழியா பாக்குறாரு. அங்க உள்ள பிரியா நடந்து போறத அவர் பாக்குறாருங்க. அதை பார்த்த உடனே அவரோட காரை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி.